அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் குணமாலையார் இளம்பகத்தை குறித்து காணலாம். ராசமாபுரத்தில் வணிக குலத்தில் பிறந்த இரு பெண்கள் குணமாலை, சுரமஞ்சரி ஆவர். அவர்கள் இரட்டையர் என்று சொல்லும்படி இணைந்து வாழ்வர். ஆனாலும் இருவருக்குள்ளும் ஏதாவது ஒரு பந்தயம் வைத்து அதில் யார் வெற்றி பெறுவது என்று போட்டி வைத்துக்கொண்டு விளையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இருவரும் ஒரு நாள் ஊர் திருவிழாவில் கலந்து கொள்ள வரும்போது அருகிலுள்ள நீர்வீழ்ச்சியில் குளிக்க சென்றனர். அப்பொழுது அவர்கள் இருவரும் அவரவர் செய்த நறுமணம் வாய்ந்த அழகு பொடிகளை கொண்டு வந்தனர். அப்போது இருவருக்குள்ளும் போட்டி ஏற்பட்டது, யாருடைய அழகு பொடி சிறந்தது என்பதில். அங்கிருந்த அனைவரும் எவ்வளவு சொல்லியும் அவர்கள் இருவருக்குள்ளும் பந்தயமாக ஜெயிப்பவர்கள் அந்நீர்வீழ்ச்சியில் வாழ்நாள் முழுவதும் நீராடக்கூடாது என்று கூறினர். பிறகு அவரவர் கொண்டு வந்த தட்டுகளில் இரு பொடிகளையும் நிரப்பினர். தட்டுகளை ஏந்தி கொண்டு எதிரில் வரும் ஒவ்வொருவரிடமும் யாருடைய அழகு பொடி சிறந்தது என்று கேட்டுக்கொண்டே சென்றனர். பொல்லாப்புக்கு அஞ்சி ஒருவரும் பதில் சொல்லவில்லை. சீவகன் அங்கு நின்று கொண்டிருந்தான். கூட்டத்தில் இருந்த சிலர் அவர்களை சமாளிக்க சீவகன்தான் சிறந்தவன் என்று கருதி அவர்களை அவனிடத்தில் அனுப்பி வைத்தனர். குணமாலையும் சுரமஞ்சரியும் தங்களின் பந்தயத்தை குறித்து சீவகனிடம் தெரிவித்தனர். உடனே சீவகனும் அவர்களின் தலையில் என்ன வைத்துள்ளீர்கள் என்று கேட்டான். அவர்களும் பூக்கள் என்று கூறினர். அவற்றை சுற்றி யார் திரிகிறார்கள் என்றான். வண்டுகள் என்று அவர்களும் திரும்பச் சொன்னனர். உங்களின் கேள்விகளுக்கு தீர்ப்பு கூறப்போவது அவர்கள்தான் என்றான். ஆம், வண்டில் 4 இனங்கள் உள்ளன. வண்டு, நிமிரு, தேன், சுரும்பு. இவை மானிடர் போல் ஒரு பக்கம் சாய மாட்டார்கள். நீதிபதிகளை நீங்கள் விலைக்கு வாங்கிவிடலாம், இந்த அம்பிகாபதிகளை நீங்கள் விலைக்கு வாங்கவே முடியாது என்றான். அவர்களுக்கு இந்த பொடியை ஊட்டிவிட்டால் அவர்கள் உண்மையை கூறிவிடுவார்கள் என்றும் கூறினான். உடனே இரு பெண்களும் அழகு பொடியை மேலே தூவினர். குணமாலையின் அழகு பொடி காற்றில் மேலே பறந்தது. சுரமஞ்சரியின் துகள்கள் ஈரச் சுமையில் தரையில் இறங்கியது. இதை கண்டு இருவரும் வியந்தனர். உடனே சீவகன், அது பறக்கும் விமானம், இது இறங்கும் விமானம் என்றான். எது உயர்ந்தது என்று அவர்கள் கேட்டனர். உயரத்தில் பறப்பது என்றான். எப்படி சொல்கிறாய் என்றனர். கோடையிலே உலர்ந்தது மேலே சென்றது, மாரியில் ஈரம் பட்டது, அது சோர்வு கண்டது, கீழே படிந்தது. முடிவு என்ன என்று கேட்டதும் வண்டுகள் மேலே பரவிய சுண்ணத்தை, அதாவது அழகு பொடியை சுற்றி சுவைத்தன. சுரமஞ்சரியின் சுண்ணத்தை தொடவே இல்லை. அதனால் வண்டுகள் தந்த தீர்ப்பு இது என்றான். உடனே அவர்களும், அது எப்படி நீங்கள் வண்டுகளை விழித்தீர்கள் என்றனர். வண்டுகளுக்குத்தான் மனத்தை கண்டு சொல்ல முடியும். நீங்கள் திருவிளையாட புராணம் படித்திருக்கிறீர்களா என்றான். அவர்களும் நாடகம் பார்த்திருக்கிறோம் என்றனர். உடனே சீவகன், நக்கீரருக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் வாதம். தன் காதலியின் கூந்தலுக்கு மனம் இயற்கையாக இருக்கிறதா இல்லது செயற்கையாக இருக்கிறதா என்பது அந்த வாதம். அப்பாடலின் பொருள் என்னவென்றால், அங்கு சுற்றித் திரியும் வண்டுகளை நோக்கி, நீ பல பூக்களை சுற்றி வந்திருக்கிறாய், என் தலைவியின் கூந்தலை விட மனமுள்ள பூ நீ கண்டது உண்டோ என்று வினவுகிறான் அந்த பாட்டுக்குரிய தலைவன். அதை படித்ததால் தான் இது நினைவுக்கு வந்தது. வண்டுதான் எதையும் கண்டு சொல்ல முடியும் என்பதை அப்பாடல் கொண்டு நான் அறிந்தேன் என்றான். பிறகு தீர்ப்பாக குணமாலையே வெற்றி பெற்றாள் என்று கூறினான். அதனால் சுரமஞ்சரிக்கு குணமாலையின் மீது பொறாமை குணம் மேலிட்டது. குணமாலையை நோக்கி, சுரமஞ்சரி, நீ சீவகனை காதலிக்க தொடங்கிவிட்டாய், அவனுக்கு உன்னை பிடித்து விட்டது, அதனால் தான் உனக்கு சாதகமாக தீர்ப்பு கூறினான். குணமாலைக்கும் சீவகன் மீது உள்ளூர காதல் இருக்கத்தான் செய்தது. இல்லாத காதலை உன் சொல்லாலே உண்டாக்குகிறாய், உனக்காகவே வாய்ப்பு வரும்போது காதலிக்கிறேன் என்றாள். மஞ்சரி உடனே அவள் மீது தன் காதலை மறைத்து என்ன பயன், அவன் மேல் உனக்கு ஒரு கண் இருந்து கொண்டே இருக்கிறது. 7 நாள் இசை விழா நடந்தபோது தத்தை பாடிய 6 நாட்கள் இசை மண்டபத்துக்கு செல்லாமல் 7ஆம் நாள் சீவகன் அங்கு அடியெடுத்து வைத்தபோது நீ ஏன் சென்றாய் என்பது இப்போதுதான் எனக்கு புரிகிறது என்றாள். பிறகு மஞ்சரி அவளை விட்டு சென்று வீட்டுக்கு சென்றாள். இருவரும் ஒன்றாக வீடு வராமல் மஞ்சரி மட்டும் தனியாக வந்ததை தாய் கவனித்தாள். எங்கே குணமாலை என்று கேட்டதற்கு பதிலாக அவள், தாமதமாகத்தான் வருவாள், எனக்கு ஒரு கன்னிமாடம் கட்டித்தர வேண்டும் என்று தாயிடம் கூறினாள். பிறகு ஒரு அறையில் சென்று அழத் தொடங்கினாள். தாயும் அவள் மனப்போக்கின்படி விட்டுவிட்டாள். சில நாட்களுக்கு பிறகு குணமாலை பல்லக்கில் சிலர் சுமந்து செல்ல ஒரு தெருவீதியில் சென்று கொண்டிருந்தாள்.
அப்போது அவளுக்கு எதிரே கட்டியங்காரனின் யானை ஒன்று மதம் பிடித்து அவளை அடித்து கொள்ள எதிரே வந்து கொண்டிருந்தது. அவள் செய்வதறியாது தவித்தாள். அந்த யானையை தடுத்து நிறுத்த எந்த பாகனும் அங்கு நிற்கவில்லை. அங்கிருந்த ஆண்டி ஒருவன், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், இந்த கோட்டத்துள் வளரும் கந்தவேலே என்று முருகப்பெருமான் மீது பாடலை பாடிக்கொண்டு சென்றான். அந்த யானை அவள் பல்லக்கில் உட்கார்ந்திருந்த போது அதன் துதிக்கையால் வளைத்து கொண்டிருந்த போது அந்த பாட்டுக்கு பொருள் அவளுக்கு விளங்கியது. அவளால் கத்தவும் முடியவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்னல் வேகத்தில் ஒரு ஆடவன் தன்னை காப்பாற்ற அவன் உயிரை பிணையாக கொடுத்ததை கண்டால் அவள் உள்ளம் பதறியது. யானையோடு அவன் போராடி கொண்டிருந்த அந்த சில நிமிடங்கள் அவளுக்கு உயிர் போய் வந்து கொண்டிருந்தது. அந்த யானை அவனால் அடக்கப்பட்டது. அங்குசம் கொண்டு அதனை அடக்கி வைத்தான். யானையை அடக்கிய காலை வேறு யாரும் அல்ல, நமது சீவகன்தான் என்று அவள் அறிந்து கொண்டாள். சீவகனும் தத்தையை வீணையில் வென்றதை விட குணமாலையை யானையை அடக்கி காத்ததே வெற்றி என்று நினைத்தான். குணமாலை வீட்டிற்கு சென்று தாயிடம் நடந்ததை கூறினாள். குணமாலைக்கும் சீவகனுக்கும் நடுவில் யானை நடத்திய போராட்டம் அவர்கள் இருவருக்குள்ளேயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நாட்கள் மெல்ல நகர தாயிடம் குணமாலை தன் எண்ணத்தை கூறினாள். சீவகன் பெற்றோரும் குணமாலையை தன் மகனுக்கு 2ஆம் திருமணம் நடத்தி வைத்தனர். சீவகன் குணமாலையை மணந்து இனிதே இல்லறத்தை தொடங்கினான். கந்துக்கடனுக்கு விவரம் தெரிய வந்தது. அரச யானையை தொட்டது குற்றம் என்று கூறி தனது படைத்தலைவன் மதனனை அனுப்பி சிறைபிடிக்கச் செய்தான் சீவகனை. சீவகன் கைது செய்யப்படும்போது தத்தை அங்கு அனைவர் முன்னிலையிலும் ஒரு பெண்ணை காக்க யானையை தொட்டது குற்றமாகாது என்று கோயில் மணி ஓசை போல கணீர் என்று கேட்டாள். தத்தையின் மந்திர வித்தையால் சீவகனை காப்பாற்ற முடியும் என்றபோதும் அவனின் ஆண்மைக்கு அது அழகல்ல என்று சிந்தித்தாள். சீதாதேவி அனுமனிடம் ராவணனை என் சொல்லினால் கூட சுட முடியும், அது ராமன் வில்லுக்கு மாசு, அதனால் தான் பொறுத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியது போல தத்தை அவசரப்படவில்லை, பொறுமை காத்தாள். சீவகன் அவ்விடத்தில் இருந்து அகன்று போக நண்பனின் உதவியை நாட வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் உயிர் தோழன் சுதஞ்சனன் மின்னல் வேகத்தில் அங்கு பாய்ந்து சீவகனை காப்பாற்றி அங்கிருந்த இருவரும் சுற்றியிருந்த காவலர்கள் கண்ணில் மண்ணை தூவி ஒரு விமானத்தில் மறைந்து சென்றனர். மதனன் வேறு வழியின்றி அப்பாவி ஒருவனை வெட்டி வீழ்த்தி அடையாளம் தெரியாமல் சிதைத்து கட்டியங்காரனிடம் அவன்தான் சீவகன் என்றான். அம்மூடனும் அதனை நம்பினான். சீவகனின் நண்பன் சுதஞ்சனன் ராசமாபுரத்தில் சாபத்தின் விளைவா ஒரு சொறி நாயாக திரிந்து கொண்டிருந்தது. அதனை பார்த்த அந்தணர்கள் அடித்து துரத்த அது ஒரு குளத்தில் விழுந்து உயிருக்கு ஊசலாடி கொண்டிருந்தது. சீவகன் கருணையோடு அதை எடுத்து மந்திரம் ஓதி நல்வாழ்வு அளித்தான். அதனால் அவன் சாபம் தீர்ந்து தன் வித்யாதர உலகை அடைந்தான். அந்த சுதஞ்சனன்தான் தற்போது சீவகனை காப்பாற்றினான் என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த சீவகன் என்ன ஆனான், எங்கே சென்றான் என்று தெரிந்து கொள்ள அடுத்த இளம்பகனமான பதுமையார் இளம்பகத்தில் நாம் சந்திக்கலாம். இதுவே சீவக சிந்தாமணியின் குணமாலையார் இளம்பகமாகும். இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த இளம்பகத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.